கம்பராமாயணம் எழுதுனது யார்? கம்பர். ஓகேவா? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சும்மா இந்த முக்கியமாக இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் நிறைய தடவை கேட்டிருக்க மாதிரி இருக்குது. பழைய இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ வந்து யார் பாடினான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பாரதி வந்து கம்பன் வகுப்புகள் தான் அவர் பாடியிருக்கார். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாலகாண்டம் ஆற்றுப்படலம் இது என்னது? கம்பராமாயணத்தில் வந்து ஆறு இயற்கையின் தோற்றமும் இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அது உயிரின காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. எப்போ பார்த்தாலும் சண்பக காடு தான் எல்லா இடத்துலையும் வருது. ரைட். இப்போ மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு இயற்கை காட்சியை பார்த்து இது என்ன ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி நாடகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே? ஓகே. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவி நீங்க கோலைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. சரி. ஓகே. இப்போ இதோட பொருள் என்ன? குளிர்ந்த சோலைகளின் மயில்கள் அழகுற ஆட விரிதாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற சூடும் மேகங்கள் மத்தள ஒளிகளாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள் திரைச்சீலைகளாய் விரிய மகழையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது. ஓகேவா? ஓகே. இது வந்து மருத இதில் சொல்கிறாங்க. ஓகே. பாலகாண்டம் நாட்டுப்படலம் ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உச்சி போத்தத்தக்கது. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் யாற்றின்மை இல்லையோர் செருக நரின்மையால் உண்மை இல்லை பொய் உரையிலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். அதாவது இப்போ சோறு போட தாய் இருக்கிறதுனால பட்டினியை பார்த்ததில்லை, கோயிலுக்கு போனதில்லை, அந்த அந்த இது இருக்கனால இன்னொன்று எனக்கு தெரியல அப்படின்றதா? கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே. இதில் வந்து ரைட். ஏன்னா ஒரு காண்டமாக கொடுத்துருக்காங்க. பாலகாண்டம் ஆற்றுப்படலம். சரி. பாலகாண்டம் நாட்டுப்படலம். ஓகே. பாலகாண்டம் நாட்டுப்படலம் இது ஒன்று. அயோத்தியா காண்டம் கங்கை படலம். ராமனுடைய மேனியை வர்ணிக்கும் கம்மன் மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்று சொல்லி வைப்பதன் வாலியா. ஓகே. இவ்வளவு சொல்லியும் என்னால் சொல்ல முடியல அந்த மாதிரி. ஓகே. ரைட்டு. இதில் என்ன இருக்குது? இதை விட இந்த பாக்ஸாக இருக்கிறது தான் எப்போ பார்த்தாலும். கும்பகர்ணன் கதை படலம் யுத்த காண்டத்தில் என்ன சொல்கிறாங்க? உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. உறங்குகின்ற கும்பகர்ண கண்மாய வாழ்வெலாம் இறங்குகின்ற தின்று எழுந்திராய் இல்லை இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய். பார்க்கறதுக்காக எழுந்திருக்க மாட்டாயா? எழுந்திரும்பாவாய் மாதிரி கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய். இதென்ன இது அடுக்கு தொடர் மாதிரி அடுத்தடுத்து வருது. அடுத்தடுத்து வந்தால் ரெட்டை கிளவி இல்லையா? ரெட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கு என்ன வித்தியாசம்? சலசல ரெட்டை கிளவி. இப்போ ரெட்டை கிளவி. ஓகே. அடுக்கு தொகை ஃபுல் வார்த்தை வந்து 2 தடவை வருது. ஓகே. சரி. இதுதான் முக்கியம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என்று பெயரிட்டார். இப்போ கம்பராமாயணம் நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? ராமாவதாரம் பெயர் வச்சிருக்காரு. சரி. எப்படியோ ராமரை பற்றி சொன்னாலே கம்பர் தான். இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாட்கள் சந்தநயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இதில் பண்ணோடு பாடப்பட்டது எது?
பண்ணோடு பாடப்பட்டது இப்போ காலையில் தான் பார்த்தேன் மறந்துவிட்டேன். பரிபாடல் கரெக்டா? கரெக்ட். 14 வந்து பி தான். பண்ணோடு பாடப்பட்டது பரிபாடல். ஓகே, பண்ணு வச்சுருந்தா பறிச்சுக்குவாங்க. ஓகேவா? பண்ணோடு பாடப்பட்டது பரிபாடல். ரைட். ஓகே. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். அப்புறம் சோழ நாட்டை சேர்ந்தவர் கம்பர். ஓகேவா? ஓகே. திருவெண்ணை நல்லூர் கம்பு சோளம் அதெல்லாம் ரைமிங் ஆகுதுல. கம்பர் வந்து சோழ நாட்டை கேட்டவர். ஓகே. திருவெண்ணை நல்லூர் சடையப்பாளால் ஆதரிக்க பெற்றவர். அது ஒரு கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம்ல. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர் என்று புகழ் பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர். எங்கெல்லாம் நம்மளுக்கு வைப்பாங்க, இந்த கடைசியில் இந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதை வச்சு தான் நம்மளுக்கு இது பண்ண போகிறாங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது. ஓகே. அந்தாதின்னு வந்தா அப்புறம் எழுபதுன்னு வந்தா சரி. இப்போ கம்பரோட வயசு வந்து 70. 70 அவருக்கு வந்து அந்தினா மறைய போகிறார் அப்படின்னு. ஏன்னா அவர் கையை யாரோ திருக்கிட்டாங்க. ஓகேவா? பிடிக்கவே கேட்க மாட்டாங்க. இதுலேயே இன்னொரு சாமி பேரை போட்டு அந்தாதின்னு கொடுத்துருவாங்க. இதா இங்கே கொடுத்துருந்தாங்களே இந்த இதுக்கு எதுக்கு தெரியுமா? இதா திருக்குறள் மெய்ப்பொருள் உரையா, திருக்குறள் தமிழ் மரபுரையா, ஏதா அவர் எழுதினார். இவர் வந்து உண்மையெல்லாம் எழுதலை. இளம் வயசில் யாரும் மெய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தமிழ் மரபுரை தான் எழுதினார். மெய்ப்பொருள் உரை தான் எழுதலை. இப்போ அது ஆட் மேன் அவுட். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி இவர் என்னென்ன எழுதியிருக்காரு கம்பர்? என்ன அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, 70 வயசா, ஏர் 70, சிலை 70, அப்புறம் 70 வயசுல ஏன்னா கையை திருக்கிட்டாங்க, திருக்கை வழக்கம். ஓகேவா? ஓகே. இது எல்லாமே கம்பரோட கதை. ஓகே. ரைட். பாய்ச்சல் இது என்ன கதையா? சரி, கதையை படிப்போம். சரி, இப்போ வந்து இந்த பாய்ச்சல் கதை ஒன்றும் இல்லை. ஒரு அனுமான் வேஷம் போடுறாங்க ரோட்டில். யாரோ காரில் ஒருத்தர் வந்து கூட காசு கொடுத்துட்டுலாம் போகிறாரு. அது இதை பார்த்த ஒரு பையன், சின்ன பையன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி கதை. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் சீன் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இப்போ இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கந்தசாமி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. சிறுகதையாக தக்கையின் மீது 4 கண்கள். சரியா? இப்போ நம்ம வந்து இதில் இருந்து எப்படி டீகோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கந்தசாமி படம். ஓகேவா? கந்தசாமி படத்தில் அவன் என்ன பண்ணுவான், அடிக்கடி ஒரு காட்டுக்குள்ளே இந்த போட்டை எடுத்துகிட்டு போயிடுவான். அது பேர் என்ன, டக்குன்னு வார்த்தை வரல. சரி, சாயாவனம் காட்டுக்கு போயிடுவானா. இவனே ஒரு விசாரணை கமிஷனில் தான் இருப்பான். ஓகேவா? சிபிஐயில் இருப்பான். விசாரணை கமிஷனுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு பட்டிருக்கிறாரு. சுடுமண் சிலைகள் கோயிலில் தானே அந்த இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ சிலைகள், விசாரணை கமிஷன், தக்கையின் மீது 4 கண்கள், ஆல்வேஸ் வாட்சிங். கண்ணாடி வேறு ஒன்று போட்டிருப்பான். 4 ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி போட்டாங்களே. ஸோ கண்ணு, கந்தசாமிக்கு வந்து 4 கண்கள், சாயாவனத்தில் இருக்கார், விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, இதில் தொலைந்து போனவர்கள். ஓகேவா? தொலைந்து போனவர்கள் சூரியவம்சத்தில் வந்து விக்ரம் நடிச்ச ஞாபகம் வச்சுக்கலாம். சாந்தகுமாரி, இதுவே ஏதோ ஒரு படம் பேர் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து யார் எழுதுனது? கந்தசாமி எழுதுனது. மோஸ்ட்லி புதுசார்கள் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஆத்தர்ஸ் தான் கேட்பாங்க. ஓங்க ஈரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த தொண்டி முதலூர் இல்லை, தொண்டின்றது எந்த ஊர்? ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி. சரி, ஆக பொருள் இலக்கணமா எனக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மலை, முல்லைக்காடு. முல்லையில் தான் என்ன பார்த்தோம், முல்லையில் வந்து பெரும்பூதனார் குதம் இருக்கும். என்னென்ன சொல்லியிருக்காங்க, அன்பின் ஐந்திணை ஒன்றும் இல்லை. அகம்புறம், அகத்தில் இருக்கிறதெல்லாம் வந்தால் அகத்திணை. ரைட்டு. வெளியே இருக்கிறதெல்லாம் வந்தால் அகத்திணையில் வகை என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கைக்கிளை, பெருந்திணை எக்ஸ்ட்ராவாக 2. முதல் 5 அன்பின் ஐந்திணை. இந்த கைக்கிளை பெருந்திணை கோச்சிட்டு போகிறது அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த 5 திணை கொண்டது. ஆமாம். முதற் பொருள்னா என்னது? நிலமும் பொழுதும் முதல் பொருள். ஆமாம்.
அதில் இதெல்லாம் தான் முதற் பொருள். பொழுதுனா பெரும்பொழுது சிறு பொழுது. இப்போ பெரும்பொழுது சிறு பொழுது வந்து இந்த டயலாக் இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டால் நல்ல மனப்பாடம் போய் எழுதிடலாம். ஓகேவா? இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு. ரைட். பெரும்பொழுதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இளவேனில் இளவேனில் காலத்தில் தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? சித்திரை வைகாசி இளவேனில், அப்புறம் முதுவேனில், ஆனி ஆடி முதுவேனில். ஓகே. அதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசியில் என்ன இருக்கும்? கார்காலம். ஓகேவா? எல்லோரும் கறி சாப்பிடாமல் காஞ்சி போயிருக்கிறது கார்காலம். மீனிங் அது இல்லை, சும்மா. அப்புறம் வந்து ஐப்பசி கார்த்திகையில் வந்து ஒரே குளிர்காலம். ஓகேவா? மார்கழி மார்கழியில் முன்பனி, முன்னாடியே இருந்துச்சு கோலம் போடுவாங்க எல்லோரும். முன்பனி காலம். மாசி பங்குனி பின்பனி காலம். ரைட்டா? சித்திரை வைகாசி இளவேனில் முதுவேனில் ஆடி ஆவணி புரட்டாசியில் என்ன வந்துச்சு? கார்காலம். ஆவணி புரட்டாசி. ஐப்பசி கார்த்திகையில் குளிர்காலம். அப்புறம் முன்பனி காலம் பின்பனி காலம். சரியா? சரி. இதெல்லாம் வந்து பெரும் பொழுதுகள். ஒரு ஆண்டில் 6ஆக பிரிச்சுட்டாங்க. சிறு பொழுது வந்து காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. ஓகே. சிறு பொழுதுல வந்து காலையில் 10 மணி வரைக்கும், நண்பகல் வந்து 10 to 2 மணி. இப்போ தான் நல்லா படம்லாம் போடுவாங்க டிவியில். ஏற்பாடு வந்து 2 to 6. ஏற்பாடு மாலை வந்து 6 to 10. யாமம் வந்து 10 to 2 ட்வெலைட் டைமு. அதான் ட்வெலைட் டைமு. சரி. வைகறை வந்து 2 to 6. வைகரையில் தொழிலாளர் வேண்டுமா? ஆமாம், 2 to 6. நல்லா தூக்கம் வர டைம் தான். ஓகே. ஏற்பாடுனா என்னது? எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறை. ஞாயிறு படாத பாடுபட நேரம் ஏற்பாடு. சரி. ஒன்றுக்கும் ஒரு பெரும்பொருள் சிறு பொழுதுலாம் வரும். ரைட். இப்போ வந்து குறிஞ்சின்றது என்னது? மலையும் மலை சார்ந்த இடமா. மலையில் வந்து என்ன இருக்கும்? மேலே வந்து உனக்கு குளிர்காலம், முன்பனி காலம் இருக்கும். குளிர்காலம் எது? இப்போ இருக்கிறது தான் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் எது? மார்கழி தை. ஓகேவா? இதெல்லாம் இருக்கும். சிறு பொழுது இதில் என்ன இருக்குன்னா யாமம். ஓகேவா? எப்போவுமே வந்து ஒரு மலைக்குள்ளே போனோன்னா இருட்டாக இருக்கும் இல்லையா? காடாக இருக்காது, மரம்லாம் இருக்கனால உள்ளே வந்து இருட்டாக இருக்கும். ஸோ 10 to 2 மணி. ஓகேவா? அடுத்து முல்லை வந்து என்னது? முல்லை வந்து காடு சார்ந்த இடமும். ஸோ காடு சார்ந்த இடமும் வந்து எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. சரி. காடுக்குள்ளே நம்ம காரில் போகிறோம், ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி. கார்காலம்க்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? புரட்டாசி. என்ன புரட்டாசி? ஆவணி புரட்டாசியா? இதோட என்னது? லாங் டிரைவ் வந்து காரில் வந்து எப்போ போவோம்? மாலை நேரத்தில் தான் போவோம். அப்போ தான் நைட்டுக்கு போக முடியும். ஸோ கார்காலம் வந்து மாலை நேரம். ரைட்டா? வைகரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த விடிய காலையில் எந்திரிச்சு, அதான் வைகரை. 2 மணிலேருந்து 6 மணி. அந்த வைகரை வந்து இந்த மருதத்திணைக்கு உரியது. ஓகேவா? நல்லா வயலுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? விடிகாலையிலே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மருதம் வந்து எல்லா பெரும்பொழுதும் அங்கே வரும். அவங்க விடிகாலையில் எந்திரிச்சிருவாங்க. வைகரை. நெய்தல் இதுதானே. கடல் சார்ந்த இடமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு காலையில் போக மாட்டாங்களோ, நைட்டு தான். இல்லை, நைட்டு போக சம்திங் போயிட்டு ரிட்டன் வர்றது தான். ஏற்பாடு வந்து அவங்களும் பாடுபடுவாங்க, கஷ்டப்படாத பாடுபடுவாங்க, சூரியனும் படாத பாடுபடும் அந்த டைமில் ஏற்பாடு. ஓகேவா? 6 பெரும் பொழுதுகள் ஏற்பாடு. சன்செட்டு தான் எப்போவுமே அழகாக இருக்கும் சன்ரைஸை விட. அடுத்தது வந்து பாலையில் என்ன இருக்கும்? பாலை வந்து காத்தடிக்கும். ஸோ இளவேனில், முதுவேனில், பின்பனி. முன்பனி கூட கொஞ்சம் பொறுத்துக்கலாம். அந்த பின்பனி கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஓகேவா? பின்பனி காலம் வந்து மாசியும் பங்குனியும். ஓகேவா? நல்லா உத்தரமாக இருக்கும் இல்லையா? பங்குனி அப்போ வெயில்லாம். ஸோ பங்குனிலாம் இங்கே வருது. நண்பகல் எப்போ? 10 to 2ன்னு நினைக்கிறேன். எஸ், 10 to இல்லை, ஆமாம் 10 to 2. 6 to 10, 10 to 2, 2 to 6, 6 to 10. அதே கணக்கு தான். சரியா? குறிஞ்சிக்கு வந்து 2 தான்ப்பா. குறிஞ்சி குளிர்காலம். குளிர்காலம் வந்து யார் வராங்க? ஐப்பசி ஆமாம், ஐப்பசி கார்த்திகை. ஓகேவா? ஐப்பசி கார்த்திகை. இது வந்து யாமம் பொழுது. முல்லைக்கான பொழுது வந்து மாலை. குறிஞ்சிக்கான பொழுது என்ன சொன்னால் யாமம் மிஸ் 10 to 2. ஓகே. அடுத்தது வந்து மருதம் வந்து வைகரை. நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு. பாலைக்கு வந்து நண்பகல். சரி. இப்போ இதுங்க வந்து மக்கள் தெய்வம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். இதில் வந்து தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இதெல்லாம் கருப்பொருள். ஓகேவா? இதில் என்னென்ன பொருள் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம்?
முதற் பொருள்ன்றது நிலமும் பொழுதும். இதை பற்றி தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? ரைட். இப்போ கருப்பொருள் அங்கே இருக்கிறது தெய்வம், மக்கள், இவங்களாம் கருப்பொருள்கள். ஓகேவா? அப்புறம் உரிப்பொருள் ஒன்று இருக்குது. ஓகே. கருப்பொருள் தொழில், விலங்கு எல்லாமே. குறிஞ்சி நிலத்தில் என்ன இருக்கும்? அந்த அட்டவணை தாங்க. தேங்க்யூ டீச்சர். ஆமாம். குறிஞ்சிக்கு யார் இருப்பா? முருகன். ஓகேவா? முருகன் தான் எப்போ பார்த்தாலும் மலையில் இருப்பார். முல்லைக்கு திருமால். ஓகேவா? பெருமாள் ஆமாம், திருப்பதி இப்போ மலைனா திருப்பதி ஒரு காடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கெலாம் காரில் போகிறோம். கார் காலம் வருது. முல்லைக்கான காலம் எது? மலையா? ஆமாம், மலையில் தான் காரில் போக முடியும். கரெக்ட். அடுத்தது மருதமுக்கு வயலுக்கு தண்ணி வேணும், மழை வேணும். மழைக்கு இந்திரன். நெய்தலுக்கு காற்று ஒழுங்கா அடித்தா தான் பாய்மரம் போகும். ஸோ அதனால் வருணன். பாலைக்கு யார்? கொற்றவை. ஓகேவா? ஓகே. இதில் வேற்பன், குறவர், குறத்தியர், மலைநெல், திணை, புலி, கரடி, சிங்கம், குறிஞ்சி, காந்தல், குறிஞ்சி பூ, காந்தல், செங்காந்தல் பூ. ஓகேவா? அகில், வேங்கை, கிளி, மயில், சிறுகுடி. ஓகேவா? ஓகே. அருவி நீர், சூனை நீர், பறை தொண்டகப்பறை, யாழ் குறிஞ்சி யாழ், பண் குறிஞ்சிப்பண், தொழில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். ரைட். அடுத்தது முல்லைக்கு திருமாலோட மக்கள் ஆடு மேய்க்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், வரகு சாமை சாப்பிடுவாங்க. வரகு சாமை முல்லைக்கானது. ஓகேவா? மலைநெல், திணை அரிசிலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா? அந்த திணையெல்லாம் ரொம்ப மேலே போயிடும். இதில் முல்லைக்கு வரகு சாமை. ஓகேவா? ஓகே. முயல், மான், புலி. ஓகே. முயல், மான் இந்த மாதிரி ஹெர்பிவோர்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் முல்லை தோன்றி, முல்லைப்பூ இருக்கிறனால தான் அந்த முல்லையே. கொன்றை வேந்தன். கொன்றை காயா. கொன்றை மரம், காயா மரம். அகில் சந்தனம்லாம் இப்போ மலை ஏறினா தான் கிடைக்கும். ஓகே. கொன்றை, காயா, காட்டுக்கோழி, மயில், பாடி, சேரி. ஆமாம், பாடி, சேரி. நம்ம இப்போ எல்லாரும் மருதத்திணையிலிருந்து முல்லைத்திணையில் இருக்கிறனால தான் நிறைய ஊர் பேர் பாடி, சேரி அதெல்லாம் இருக்குது. ரைட். அடுத்து காட்டாறு, ஏறு கோட்பறை. இது ஏறு கோட்பறை. ஏன்னா இங்கேருந்து ஏறினா மழை வந்துடும். ஸோ ஏறு கோட்பறை. அங்கே ஆல்ரெடி இருக்கிறது தொண்டகப்பறை. ஓகேவா? அங்கே ஆல்ரெடி தொன்று ஒன்று இருக்குது. ஸோ தொண்டகப்பறை. இங்கேருந்து ஏறணும். முல்லைக்கு ஏறு கோட்பறை. அடுத்து யாழ்வன், முல்லையால், முல்லைப்பெண், ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். இதுதான் இவங்களோட வேலை. ரைட். அடுத்தது மருதம்க்கு ஈஸியாக இருக்கும். இந்திரன், ஊரன், உழவர், உழத்தியர் இருப்பாங்க. செந்நெல், வெண்ணெல் இருக்கும். சும்மா நெல் தான். செந்நெல், வெண்ணெல். ஆனால் குறிஞ்சி நெல்னே மலை நெல்னே பேர் இருந்தால் அது குறிஞ்சி. ஓகேவா? அடுத்து எருமை, நீர்நாய், எருமை மாடெலாம் இங்கே தான் இருக்குது. செங்கழுநீர், இது எங்கேயோ பார்த்தோம் இருக்குது. செங்கழுநீர், தாமரைலாம் மருதத்துக்கு தான் வரும். ஓகே. ஆனால் கடவுள் இந்திரன். திருமால் எங்கே இருக்காரு? முல்லையில் இருக்காரு. ஓகே. அடுத்து இதில் காஞ்சி, மருத மரம். மருதம். காஞ்சி மரம். ஓகே. நாரை, நீர்க்கோழி, அன்னப்பறவை எங்கே இருக்கும்னு கேட்டாங்கன்னா எதில் சொல்லுவீங்க? மருதமில் தான் இருக்கும். அன்னப்பறவை ஒரு நல்ல சொகுசாக வாழ்கிற ஆள் மருதத்தில் தான் இருக்கும். பேரூர், மூதூர். ஊருன்னு பேர் இருந்தால் அது மருதம். ஓகேவா? மனைக்கிணறு, பொய்கை. இது பொய்கை ஆறு. நீ ஆறு நினச்சி முல்லைன்னு சொல்லிடக்கூடாது. பொய்கை எங்கே இருக்கும்? மருதமில் இருக்கும். ஓகேவா? காட்டாறுல அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அதான் பார்த்தா முல்லையில் தான் இருக்கும். காட்டுக்குள்ளே இருக்கிறது காட்டாறு. வெறும் பொய்கை ஆறு எங்கே இருக்கும்னா இதில் மருதத்தில் இருக்கும். மணமுழா, நெல்லரி, கிணை. ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கும். இதில் பேர்லேயே நெல்லரி இருக்குது. மணமுழானா கல்யாணம்லாம் கல்யாண இதெல்லாம் மருதமில் இருக்கவங்க பண்ணுவாங்க. அது சந்தோஷமாக நெல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து மருதையால், மருதப்பன், நெல்லறிதல், களை பறித்தல். ரைட். அடுத்தது நெய்தலில் வருணன் இருப்பார். சேர்ப்பன், பரதன், பரத்தியர், மீன், உப்புக்கு பெற்ற பொருள், முதலை, சுறாலாம் இருக்கும். முதலை அந்த கடல்ல இருந்து இருக்கும். முதலை, சுறா, தாழை, நெய்தல். பூ தாழை, நெய்தல் திணையில் இருக்கிறது நெய்தல் பூ, தாழை பூ. ஓகேவா? இங்கே தாமரைனா அங்கே தாழை. இந்த வித்தியாசமாக இருக்குது. இதில் செங்காந்தல், காந்தல் மலர், கலராக டார்க் கலரில் இருக்க செங்காந்தல் பூலாம் குறிஞ்சியில் இருக்குது. முல்லை தோன்றி ஞாபகம். முல்லை தோன்றி முல்லையில் இருக்குது. செங்கழுநீர், தாமரை. நீர் பேர் இருக்குது. அதனால் அது மருதம். தான் வயலில் பறிச்சிட்டு இருப்பாங்க. தாமரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாழை, நெய்தல். நெய்தல் இருக்குது. ஓகே. புன்னை, ஞாழல், கடற்காகம், கடலில் இருக்கிறது. பட்டினம், பாக்கம், மணற்கிணறு. மனைக்கிணறு. வீட்டு கிணறு எங்கே இருக்கும்? மருதமில் இருக்கும். மணலுக்குள்ளே இருக்க கிணறு எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். உவர்கழி, உப்பங்கழி மாதிரி உவர்கழி. ரைட். அடுத்து மீன் கோட்பறை,
ஏறு கோட்பறை வந்து எங்கேருந்து ஏறணும், முல்லையிலேருந்து ஏறணும். ஸோ அது ஏறு கோட்பறை. மீன் கோட்பறை உங்களுக்கு ஆப்வியஸ்லி. விளரி யாழ், விளரி யாழ் ஒரு பேர் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். விளரி யாழ். செவ்வழி பண். ஓகே, செவ்வழி பண். ஓகே, நல்ல வழியில் போவாங்க யார், மீனவர்கள். மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், இது அவங்களுக்கு வேலை. அடுத்தது பாலை பற்ற கொற்றவே வந்துடுவாங்க. எயினர் எயிற்றியர் சூறையாடலால் வரும் பொருள் வலி இழந்த யானை. இங்கே வந்து வயசான யானை வந்து காட்டில் இருந்துட்டு இதுக்கு வந்துடுது. எதுக்கு வந்துடுது, வலுவில்லாத யானைகள் எல்லாம் எங்கே வந்துவிடும், பாலைக்கு வந்துடும். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பூ, குரவம் பூ, பாதிரி பூ, பாகு ஞாபகம் வச்சுக்கோ. யானை இங்கே வந்தனால பாகு பூ வந்துடும். பாதிரி பூ, குரவம் பூ. ஓகேவா. இழுப்ப மரம், பாலை மரம்லாம் இங்கே தான் இருக்குது. புறா, பருந்து. புறாலாம் வந்து டெசர்ட்டில் இருக்க வேண்டிய அளப்ப. பருந்து, குறும்பு. ஓகேவா. ஊர் வந்து குறும்புன்னு சொல்லுவாங்க. எறும்புலாம் நிறைய இருக்கிற லேண்டு மாதிரி இருக்கிற டெசர்ட் வந்து குறும்பு. வற்றிய சுனை, கிணறு. சுனை இருக்கும் ஆனால் வத்தி போயிருக்கும். கிணறு இருக்கும் ஆனால் அதுக்கு வேற எந்த பேரும் கிடையாது. மனை கிணறுனா மருதம், மணற்கிணறுனா நெய்தல், எந்த கிணறுமே இல்லை. பொத்தம்புது கிணறுனா அது வந்து பாலை. அடுத்து வந்து துடி. ஆமாம், துடி பறை யூஸ் பண்ணுவாங்க. பாலை யாழ், பஞ்சுர பண்ணு, வழிப்பறி, நிறை கவறுதல். ஓகேவா. நிறை யார் மேய்க்கிறாங்க, நிறைன்னு பார்த்தோன்னா இது போட்டக்கூடாது. நிறை மேய்க்கிறவங்க யார், ஆடு மாடு மேய்க்கிறவங்க யார், காட்டில் இருக்காங்க. காட்டில் தான் புல்தும்லாம் நல்லா வந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே ஆடு. இங்கே வந்து நிறை கவர்தல் வந்து யாருன்னா இவங்க. ஓகேவா. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். சொல்லுங்க பார்ப்போம். யார், குளிர்காலம் ஐயோ எங்கே போச்சு, குளிர்காலம் குறிஞ்சி. மருதம் நெய்தலுக்கு ரெண்டுமே இருக்கும் இல்லையா. நெய்தலுக்கும் எல்லாமே இருக்கும். ஆமாம், இதுக்கு தான் இமுபி கிமு கிபி இளவேனில் முதுவேனில் பின் பண்ணியிருக்கு. ரைட்டா. ரைட்டு. மருதம் நெய்தலுக்கு வந்து எல்லாமே இருக்குது. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அவருள் இருந்த கலைத்தன்மையை வளர அது உதவியது. போராட்ட பண்பு எப்படி கலைத்தன்மையை வளர்க்கும், அப்படி இருந்துச்சு அந்த லெசனில், தெரியல. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது, காமு முறிந்தால் நழுவுன்னு நினைக்கிறேன். தூக்குமேடை என்னும் நாடகத்தின் கோனார் நோட்ஸு கொடுங்க ட்ரம்போ. சரி, எனக்கு இப்போ பாக்ஸ் தான் இருக்கிறது வேணும். கோல்டு பிஸ்கெட், தங்கக்கட்டி. அடே எங்கேயோ போயிடுச்சே. ஐயோ, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். யாருப்பா இவர்? இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். ஓகே, எல்லாத்துலேயுமே இவர் வந்து ஈடுபாடு பண்ணியிருக்கார். இவர் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசினா இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பள்ளியில் தான். ஓகே, இந்திய அரசின் தாமரை திரு, அது என்ன தாமரை திரு, ரைட், தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். இவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலை ஞாயிறு. இன்னொரு ஞாயிறு ஒருத்தர் வந்தாரே, இன்னமும் ஒரு ஞாயிறு இருப்பாரே, என்னையா போயா. சரி, கலை. இப்போ இதில் வந்து என்னென்ன க்ளூ இருக்குன்னு பார்ப்போம். முத்து கலை ஞாயிறு. ஓகேவா. சூரியனை கண்டால் மலரும் தாமரை. ரைட்டா. தாமரை மலர்ந்தது. கலை ஞாயிறு வந்து கலைஞர் மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட பேர். தாமரை திருவிருதையும் நாம் வந்து என்ன அதில் வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் முத்துக்குமார் மாதிரி இருக்கு இவர் பேர். முத்துசாமின்றனால இந்த முத்துசாமி டிக்கெட்டு தாமரைக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. ரைட்டா. ரைட். ஓகே, இப்போ இவர் யார், தாமரை திருவிருதை பெற்றவர் யார், முத்துசாமி. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கலாம், கலை ஞாயிறு. ஞாயிறு தாமரை. ரைட்டா. ரைட். அதெல்லாம் ஞாபகம் வரதான் விஷயம்.
இதெல்லாம் ஏன் கோணானத்தில் படிக்கணும். ரைட். திருக்குறள். அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு. ஆமாம், தேவையான கருவி புக்ஸ் வேணும், டைமிங் வேணும். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்ட தமைச்சு. ஆழ்வினையோட விடாமுயற்சியா? வினைனா லைக் செயல். ஓகே சரி, பின்னாடி அறிஞ்சொரு பொருள் இருக்கும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத் இயற்கை அறிந்து செயல். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சொல் பின்வரு நிலை அணி. திரும்ப பின்னாடி சொல் பின்வரு நிலை அணி. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுண்டாகச் செய்வான் வினை. அதாவது உவமை அணி. ஒரு உவமையை கொடுத்து இதை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு, இது உவமை அணி. இந்த பொருள் வந்து அழகடான்னு சொல்லி இந்த பொருள் இதை பற்றி முன்னாடி எல்லாம் சொல்லி கடைசியாக அதோட பேரை சொல்லி சஸ்பென்ஸ் வச்சு சொல்லலாம். சொல் பின்வரு நிலை அணின்னு நினைக்கிறேன். கூடா நட்பு கேடில் முடியும். எங்கே இதில் எதுவும் மனப்பாட செயல் இல்லையா? ஸ்டார் தானே மனப்பாட செயல் இல்லையா? சரி. குடி செயல் வகை அப்படின்னா குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. சரி. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமை மாதிரி துன்பம் எங்கேயுமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வார்த்தைகள் வந்தால் எனக்கு வந்து இதோட மீனிங் ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வேர்ட்ஸ் வந்துட்டு துப்பார்க்கு துப்பாய் மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி. முன்னாடி என்னென்னத்தில் வந்துச்சு? பொருள் வந்துச்சு. இங்கே இன்மைன்னு வந்துச்சு. இல்லாதது தான் இருக்கிறதுலே இல்லாதது. இதுதான் இதுக்கு ஈடு. ஓகே ரைட். வஞ்சப்புகழ்ச்சி அணி யார்? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். பார்த்தியா? தேவரை கொண்டு போய் திருடனுக்கு எல்லாம் சொல்லிட்டார். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் எவ்வாறுனா அவங்களும் அவங்க செய்கிறத வச்சு தான். ஆமாம், தேவர்கள் எப்போத்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு அப்புறம் சண்டையை விட்டுட்டு இருப்பாங்க. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சரி, அப்போ இது வந்து கரும்பு போல் அப்படின்றதுனால அது உவமையணியா? வா கரெக்ட், சூப்பர். இன்னொரு உவமையணி எங்கே பார்த்தோம்? யாது எனின் இதுக்கு இன்னாத இது இல்லை, ஒத்ததுன்னு ஒன்று இருந்துச்சே, இல்லை. அனைப்போர் கண்டற்றால் அது போன்ற அந்த மீனிங்கில் இருந்தாலும் உவமையணி. ரைட். இது ரெண்டு தான் இருக்குது. தேவர் வந்தால் காஞ்ச புகழ்ச்சி. ரைட். தக்காளியும் வெண்டைக்காரன் அனுப்பாங்கயா. விதை நெல். இப்போ வந்து இவர் யார்? என்ன தாத்தா? சிற்றகல் ஒளி மா போ சிவஞானம். ஓகேவா? சரி, இப்போ இவரோட வரலாற்று கதையை பார்க்குறோமா? சரி. 1906 உப்பு சத்தியாகிரகம் இல்லை, வெறும் சத்தியாகிரகத்தை வந்து தென்னாப்பிரிக்காவில் இவர் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, இது மாதிரி ஒரு பெரிய இது. இவர் தான் வ.உ. சிதம்பரனார். சுதேசி கப்பலும் வந்து 1906 தான் பண்ணாங்க. இந்த இதில் வந்து இவர் 1000 விளக்கு இதில் வந்து பிறந்திருக்காரு. யார்? இந்த விளக்கில் பிறந்த ஞானம். ரைட்டா? ஞான பிரகாசம். 1000 விளக்கில் பிறந்தனால பிரகாசம்னு பேர் வச்சுருக்காரு. இவர் ஞான பிரகாசம்னு பேர் வச்சதை சரபையர்ன்ற ஒரு முதியவர், ஓகேவா, சிவஞானி. பிரகாசம்னா அது சிவன் ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி சிவஞானி அப்படின்னு வச்சுருக்காரு. இவர் அப்படியே சிவஞானம் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் ஞானம் இருக்கும் இவர் பேரில். இவர் வந்து ஒரு பிரைட்டான ஆள். 1000 விளக்கில் பிறந்துட்டார். ரைட். 3ஆம் வகுப்பில் போனதில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்ப போனாராம். ஓகே. புக் எடுத்துகிட்டு வரலாம் திட்டி விட்டாராம் டீச்சரு. புக்கு வாங்கி தரல டீச்சர் திட்டினதுக்கு டீச்சரை போய் திருப்பி திட்டி ஸ்கூல் படிப்பை நிறுத்திவிட்டாங்க. அல்லியார் சனிமலை பவளக்கொடிமலை. எப்பா சரி, இவர் ஒரு சின்ன வயசுல இவர் வந்து எப்படி எங்கெங்கோ வந்து போயிடுதப்பா. இங்கே இருக்கார் இந்த தாத்தா. ரைட்.
அறியாமையுடன் கடும்போது நடத்திருக்கிறாரு. ஓகே. காசு பத்தில் இவருக்கு இது வாங்கறதுக்கு. ஓகே. பேராய கட்சி, காங்கிரஸ் வந்து பேராய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, பேராய. ம் ம் துணி கடை மறியல். ஓகே. இதுலேயும் இவர் கலந்துக்கிட்டாராம். தமிழா துள்ளி எழு. ஓகே. தமிழா துள்ளி எழு. ஓகேவா. துள்ளி எழ சொன்னது யார்? எந்த பிரகாசம்? ஞான பிரகாசம். ஓகேவா. இந்த ஞானம் தான் எல்லாத்தையும் துள்ளி எழ சொல்லியிருக்குது. ரைட். இந்த பழங்காலத்தில் வண்டியநாண்ட பெருமை கூட சொன்ன. கம்பருக்கு ஒரு கதை சொன்னமே என்ன? 70 வயசில் அவர் திருக்கையை முறிச்சு அவருக்கு அந்தி பண்ணிட்டாங்க. அந்தாதி அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, என்னமோ 70 சம்திங் 70 திருக்கை சம்திங். ஐயோ, கம்பர் எங்கே இருக்கீங்க கம்பர்? 70 சிலை 70. ஸோ சம்திங் 70. சரஸ்வதி சடகோபுரம் தான் திருக்கை வழக்கம். ரைட்டா? ரைட். இப்போ நம்ம திரும்ப இந்த ஞானப்பிரகாசம் ஞானப்பிரகாசம் ஐயா எங்கே இருக்கிறீர்? ஐயா காணாம போயிட்டார். சரி, ஜெயிலுக்கெலாம் போயிருக்கிறாரு. இன்னும் ஒரே வருஷமாக இருக்குது. வருஷம்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. வெள்ளையனே வெளியேறு இப்போ 1942 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. ஆகஸ்ட் 8. வேலூரில் ஜெயில். அடாடா, வேலூர் ஜெயிலெலாம் இருக்கிறாரப்பா. தமிழகம். தமிழாசான் மங்களங்கிழார். இவர் வந்து எல்லாரையும் படுத்தியிருக்கிறார். ரைட் பண்ணிக்கோங்க. யார்? மங்களங்கிழார், விநாயகம், ES தியாகராஜன், ரஷீத். என்ன எல்லா இதில் இருந்திருக்காங்க போல. மத்திய அரசு சித்தூர் ஃபுல்லாக ஆந்திரா கொடுத்துட்டாங்களாம். சரி. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு முழங்கியவர் யார் அப்படின்னா நம்ம ஞானப்பிரகாசம். ரைட்டா? ரைட். படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை. ஓகே. திருத்தணி வரை தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. அப்புறம் என்ன பண்ணாங்க? சென்னை ஆந்திராவுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் ராஜாஜி வந்து ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லி, சரி, நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் நின்றா அல்லது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழ் இனத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். ஸோ சிலம்பு செல்வர் மாபோசி. யார் இந்த மாபோசி? சிவஞானமா? சிவஞானத்தை தான் மாப்போசின்னு பேர் வைக்கிறாங்களோ? எஸ், சிவஞானமே தான். சிவஞானம் எவ்வளோ ஒரு பெரிய ஞானினா, இந்த கம்பராமாயணம் இதெல்லாம் போட்டால் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் இதுக்கு போயிடுது. சிலப்பதிகாரம் ஓகே. சிலப்பதிகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உரிமை மீட்பு மாதிரியான ஒரு விஷயம். அதனால் சிலப்பதிகாரத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. சிலம்பு செல்வர், அதனால் அவர் பேர். ரைட்டா? ரைட். இவர் என்ன வடக்கெல்லையில் போராடியிருக்காரு, தெற்கெல்லையில் போராடியிருக்காரு, எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டுக்காக போராடி தமிழ்நாட்டை இவர் எடுத்து கொடுத்துட்டார். ஓகே. மார்ஷல் ஏ நேசமணி. கான்ட்ராக்டர் நேசமணி தான் எங்களுக்கு தெரியும். யார் இந்த மார்ஷல் ஏ நேசமணி? இளம் வயதிலே சமூக விதலைக்காக போராடியவர், வழக்கறிஞர், நாகர்கோயிலில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற. ஓகே ஓகே ஓகே. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர், அதனால மார்ஷல் கூப்பிட்டாங்களாமா. ரைட். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கப்பா. 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுடன் இணைந்தது. தமிழகத்தின் தென்னெல்லையாக மாறியது. தமிழக அரசுக்கு நாகர்கோயில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. ஸோ நேசமணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேசமணி நவம்பர் 1956, 1956. இதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? தெரில. 1947 வந்து 11
9 ஆட் பண்ணுமா? 9 ஆட் பண்ணால் இது வருது. ஓகேவா? எனக்கு ஒன்று எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி ஆனால் இது ஒரு கேள்வி இங்கே இருந்துச்சு. எஸ், தமிழ் இதன் தென்னெல்லையாக மாறிய ஆண்டு. இத்தனைக்கு அதை ஹைலைட் கூட பண்ணலை. அதை கேட்டிருக்கானுங்க பாரு. 1956. 3க்கு சி. ஓகே. ஸோ இப்போ வந்து மார்ஷல் ஏ நேசமணி தான் கன்னியாகுமரி இணையத்துக்கு ஹெல்ப்பாக இருந்தார். கன்னியாகுமரி கேரளா கூட இருந்துச்சா? கன்னியாகுமரி திருவிதாங்கூர் ஆட்சியில் இருந்திருக்கும் போல். தேவிக்குளம், பீர்மேடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்காடு, நாகர்கோயில். ஓகேவா? ஓகே. எல்லாம் கேரளா கேட்டாங்க, ஆந்திராக்காரங்க கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் கேட்டு எடுத்து வச்சிட்டோம்னு சொல்லிட்டாரு. ரைட். தமிழ்நாடு என்றால் வாய் மணக்கும், காது இனிக்கும், உள்ளம் துள்ளும், செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்கிறார் பாரதி. தமிழ்மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பது மரபு. தொல்காப்பிய பாயிரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறதல்லவா? தொல்காப்பியம். ரைட். இது கேட்பாங்க. தமிழ் கூறும் நல்லுலகம். ஓகேவா? தமிழ் கூறும் எங்கடா அது புக்கு? தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்கிறது யாரு? தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ன சொல்லுது? தமிழ் கூறும் நல் உலகம். தொல்காப்பியம் வந்து உலகத்தை பற்றி பேசிடுச்சு. அப்படியே புறநானூறும் தன் தமிழ் வரைபு அப்படிங்கிறது. புறநானூறு தன் தமிழ் வரைபு அப்படிங்கிறது தபு. பரிபாடல் ஓங்கு பரிபாடலா? ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். ரைட். இந்த பரிபாடலில் தான் நம்ம என்ன சொன்னோம்? பண்ணு இருந்தால் பதிச்சுப்பாங்க. ஸோ பண்ணோடு பாடிய பாடல் வந்து பரிபாடல். பரிபாடல் வந்து தன் தமிழ் வேலி தமிழ்நாடு. தன் தமிழ் வேலி தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடுன்னு ஒரு பேர் எதில் மெயினாக வந்திருக்குது அப்படின்னா அது பரிபாடலில் தான். ஓகேவா? ஓகே. தன் தமிழ் வேள்வி தமிழ்நாடு. ஏன்னா இது நிறைய வந்து மோனையோட வருது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு வச்சு பாடுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? மோனை இருக்கனால அப்போ அது வந்து இது. சிலப்பதிகாரம் என்ன சொல்லியிருக்கு? இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. அங்கேயும் தமிழ்நாடு இருக்குது. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. ரொம்ப பெருசாக இருக்குது சிலப்பதிகாரம். சரி. ரைட். தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொன்னது என்னது? தொல்காப்பியம். தன் தமிழ் வரைபு அப்படின்னு வரையறுத்தா பின்னாடி புறமா போகலாம். ஸோ புறநானூறு. தன் தமிழ் வரைபு அப்படின்னா புறநானூறு. தன் தமிழ் வேலி தமிழ்நாடு தததா அப்படின்னா இருந்ததுன்னா பரிபாடல். பெருசாக இமிழ்னு ஆரம்பித்தா அது வந்து சிமிழ் மாதிரி அந்த சிலப்பதிகாரம். ஓகேவா? ஓகே. ஆனால் ஆங்கிலேயர் ஆதிக்காலத்தில் நம்ம மாநில பகுதி மதராஸ் ஸ்டேட் ஆக்கப்பட்டது. விடுதலைக்கு பின்னும் அதே பேர் எடுத்தது. தமிழர்கள் இருக்கவில்லை, எதிர்த்தார்கள், குரல் எழுப்பினார்கள். திரு சங்கரலிங்கனார் இன்றும் ஒரு படி மேலே சென்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்த தமிழ்நாடு என்ற வேலையை காக்க மடிந்த பயிரானார். அடடா, தமிழ்நாட்டுக்காக உயிர் நீத்தவர் யார்? சங்கரலிங்கனார். தமிழ்நாடு என்ற வேலையை காக்க. ஓகே. இதற்கு விடிவு தந்தவர் பேரறிஞர் அண்ணா. 1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்து மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று ஆக்கினார்கள். தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு என இனிதே மலர்ந்தது. தமிழ் கூறும் நல்லுலகம் எது? தொல்காப்பியம் சொல்லிடுச்சு. நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொல்லி யாரு? இளம்பூரணார். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ கன்னியாகுமரி சேர்ந்த வருஷம் என்னது? 1956. 1967 அதாவது எக்ஸாக்ட்லி 20 வருடங்கள் ஃப்ரீடம்க்கு அப்புறம். ஃப்ரீடம்க்கு 9 இயர்ஸ் கழிச்சு ஃபஸ்ட்டே கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடு இந்த இதோட சேர்ந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு பேர் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஓகேவா? 1967 கொடுத்தாங்க. யாரோட முயற்சினால? அறிஞர் அண்ணாவோட முயற்சினால. யார் செத்து போயிட்டார் உண்ணாவிரதம் இருந்து? சங்கரலிங்கனார் செத்து போயிட்டார். ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்கான்? ராஷ்டிரிய நடுதலை பேப்பிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகரும், முசிறி வந்து ஒரு துறைமுகம். ஓகேவா? தமிழ் வணிகரும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இப்படைப்பகுதியில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. ஓகே. ஆஸ்திரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேப்பிரஸில் எழுதியிருக்கிற ஒரு தமிழ் சுவடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ் வணிகருக்கும் எகிப்தில் இருந்த ஒரு கிரேக்க வணிகருக்கும் ஒரு கம்யூனிகேஷன். அது இந்த சேரநாடு முசிறி. ரைட். இந்த முசிறிலையும் ரா வருது, சேராலையும் ரா வருது. கிட்டத்தட்ட அது இதில் கேட்டால் ஒரு க்ளூவாக வச்சுக்கலாம்.
மாப்ப மாப்போசி 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 இந்த சிவ ஞானம் ரைட். எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூலிலிருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டது. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாபோசிவனி. ஆமாம், சிவஞானம் வந்து ஒரு ஞானி. என்ன சொல்லியிருக்காரு? சிலப்பதிகாரம் தான் செம அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரிமை மீட்பு போராட்டத்துக்கு அதான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ அவர் சிலம்பு செல்வர். ஓகே, அப்போ அதே மாதிரி அவர் போராடிருக்காரு. எதுக்காக போராடினார்? தமிழ்நாட்டுக்காக ரொம்ப போராடினார். தமிழ்நாடாக ஆகணுன்றதுக்காக ரொம்ப போராடிருக்காரு. எனது போராட்டம் அப்படின்னு ஒன்று வந்து தன் வரலாறு நூலில் எழுதியிருக்கிறாரு. அதில் இதெல்லாம் இருந்துச்சு. சட்டமன்ற மேலவே ஒரே அரசியல் இருந்திருக்கார் போல. சரி, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. இப்போ யாருக்கு வந்து நாகர்கோயிலில் சிலை வச்சாங்க? நம்ம நேசமணி, கான்ட்ராக்டர் நேசமணி, மார்ஷல் ஏ நேசமணி, ரைட். யாருக்கு வந்து தியாகராய நகர்லும் திருத்தணியிலும் வச்சுருக்காங்கன்னா நம்ம மாப்போசிக்கு வச்சுருக்குறாங்க, ரைட். சிவஞானம் இது இவர் வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து மொத்தத்தில் ஒரு போராட்டத்தை பற்றி எப்போ அதெல்லாம் சொன்னார். இந்த லெசனில் தான் வந்து நிறைய வருஷங்கள் பேர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ரைட். சிலம்பு செல்வர், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, ஓகே. ஏறு புதிதா என்ன மரத்தில் ஏறு செய்வாங்க? ஆனால் திணை அரிசி வந்து ஒரு நிமிஷம், திணை அரிசி அதுக்கு அன்னை வருமா? திணை அரிசி வந்து குறிஞ்சி தானே? திணை வந்து குறிஞ்சி, வரகு சாமை வந்து இதுன்னு நினைக்கிறேன். எஸ், திணை வந்து இந்த சிந்தனை கரெக்டு, பரவாயில்லையே. திணை வந்து இது, வரகு சாமை இது. ஏறு புதிதா சங்கத்தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். யார் உலகத்திற்கு அச்சாணி? உழுவோர். இது வந்து ஜெனரல் கேட்டாவே நம்ம எழுதிக்கலாம். உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழவுண்டனில் உயர்வுண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. தமிழ் மரபின் பொன் ஏர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக முன்னத்தில் ஏறாக நாம் நிற்க வேண்டும். பொன் ஏர் பூட்டுதல். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா. காளைகளை ஓட்டி கடுகிச்சல் முன்பு. ஓகே, இதெல்லாம் பாட்டு. வேளாண்மை செழிக்கும் மானம் தலைக்கும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னியர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும். பொன்னியர் பூட்டுதல்னு ஒன்று இருக்கு. ஏறு புதிதா என்னும் கவிதை கூபரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கும்பகோணத்தில் பிறந்த கூப ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். இதை கேட்பாங்கப்பா. சோப்பா, தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா நம்ம பாரதி நினச்சிரும். தமிழ்நாடு, பாரதமணி, இன்னொரு பாரதம்னு ஒன்று இருக்குது. அந்த பாரதம் வந்து சம்திங் டு டூ வித் வேறு ஊருக்காரர். பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். ஓகேவா? யார்? ராஜகோபாலன். குபேரா. ஓகேவா? குபேரா வந்து குபேரா மாதிரி இருக்காரா? ராஜகோபாலன் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போய் பாரதமணி, பாரத தேவி இவங்க ரெண்டு பேரும் உழுவுறதை பார்த்து ஏர் புதிதா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நல்லாவே இல்லை க்ளூ, ரைட். யாரு? குபேரா. பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன், தமிழ்நாடு, ரைட்டா? வருஷம்லாம் இங்கே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏப்பா மெய்கீர்த்தி, உண்மையான புகழ். ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டு, பெரிய கோயில், தஞ்சாவூர். இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒருவடிவாகி வந்தபடியென நின்று மனுவானை தனிநடாத்திய படியானையே பிணி புண்பன வடிமணி சிலம்பே இயற்றுவன சொல்லோடையே கலக்குண்பன வருகுணலே சிறைப்படுவன மாவே வடுப்படுவன மாமலரே கடிய வாயின காவுகளே கொடிய வாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர்மலைவன எழுகலனியே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே. இது மட்டும் நல்லா இந்த தமிழ்மா இருக்கு. மருளுடையன இளமான்களே கயற்குளமே பிறழ்ந்தொழுகும் கைத்தாயரே கடிந்தொருப்பர் இயற்புலவரே பொருள் வைப்பர் இசைப்பாணரே கூடஞ்செய்வர் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது
தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயரில்லோர் தாயாராகியும் மைந்தரில்லோரும் மைந்தராகியும் மண்ணுயிர்கட்குயிராகியும் வெளிப்பெற்ற பயனெனவும் மெய்ப்பெற்ற அருளெனவும் மொழிபெற்ற பொருளெனவும் முகம்பெற்ற பணுவல் எனவும் எத்துரைக்கும் இறைவன் எனவும் யாஞ்சை. ஓகே, என்ன ஒரு ராஜாவை பற்றி புகழ்கிறாங்களா? தந்தை இல்லாததுக்கு தந்தையாக இருக்கிறான், தாய் இல்லாததுக்கு தாயாக இருக்கிறான், புள்ள இல்லாததுக்கு பிள்ளையாக இருக்கிறாராம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். மானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி சொல்கிறாங்க? இது ஒரு இப்படி சொல்லி சுருங்க சொல்லி வில்லங்க இல்லை, இதை சொல்லி அதை வந்து ஹிடன் இதுவாக வைக்கிறாங்க, மறைபொருளா. யானைகள் இது நம்ம முன்னாடி ஏதோ பார்த்தோம்ல, இவங்களுக்கு இது இல்லாதனால அது இல்லை, சோறு நிறையா இருக்கனால பசினே நினையா அவங்களுக்கு தெரியாது, அது வேறையோ. சரி, அது எங்கே பார்த்தோம்? அடாடா, எங்கேயோ பார்த்தோமே. பன்முக கலைஞரை பற்றி நான் அந்த நேரத்தில் பார்க்கல. நான் வந்து எங்கே பார்த்தேன்னா கம்பராமாயணத்தில் பார்த்துருப்பேனோ. ஆமாம், அதுக்கான உத்தியோட பேரெல்லாம் ஒன்றும் இது இல்லையா? ஓகே ஓகே, அப்படி ஒன்று இருக்குது. கம்பர் வந்து ரொம்ப திறமையாக எழுதியிருக்கார் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். ரைட். அடுத்து சிலப்பதிகாரம் வருது. ஓகே, யானை தான் கட்ட போடுறாங்க, சிலம்பு மட்டும்தான் புலம்புது, ஓடை மட்டும்தான் கலங்குது, புனல் மட்டும்தான் அடைக்கப்படுது. ரைட். மாங்காய் மட்டும்தான் வடுப்படுது, மலர் மட்டும்தான் பறிக்கப்படுது, மக்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. காடு தான் கொடியாக இருக்குது, நம்ம மக்கள்லாம் கொடியவராக இல்லை. ஓகேவா? ஓகே. வண்டுகள் தான் வந்து கல் உண்ணுது, மக்கள் கல் உண்பதில்லை. சோகமாக இருக்காங்களா? மலைமூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாக இருக்கிறது, மக்களிடையே வெறுப்பை இல்லை. வயலில் வந்து நெற்கள் போராக எழுது, நாம் வேற போர் எதுவுமே போரே பண்ணாத ஒரு அரசாங்கமா? யாருப்பா அது? சோழனா? 8 தேவர்களும் ஒரே மாதிரி வந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அந்த சோழன் வந்திருக்கான் போல். ஓகே. மழை தான் இருளாக இருக்குது, நாடு இருளில். இளமான்கள் தான் மருண்டு இருக்குது, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. குளத்து மீன்களே வந்து பிறழ்ந்து செல்கிற, மக்கள் நிலை பிறழ்வதில்லை. செவிலித்தாயாரே சினங்காட்டுவர். செவிலித்தாயாரை பற்றி கொடுத்துருந்தாங்களா? கைத்தாயாரே கடிந்திருப்பர். ஓகே, ரைட். மக்கள் யாரும் கோவப்பட மாட்டாங்க. புலவர் மட்டும்தான் பொருள் போதிந்து இருக்கிறது, யாரும் பொருளை மறைக்கிறதில்ல. இசைப்பாளரை தெருவில் ஆடுறாங்க. ஓகே ஓகே. அவன் நெறியோனின்னு காவல் காக்கிறான். தந்தையில் வந்து ஓகே ஓகே, கரெக்டான மீனிங் தான். எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறான், உயிருக்கு உயிராய் விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல்களும் அவன் திகழ்கிறான். புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகிறான். ஓகே, இப்போ யாரை பற்றி சொல்கிறாங்க? கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன்ல எந்த சோழன் புகழ்பெற்ற சோழன்னா 2வது சோழன். ஓகேவா? மெய்க்கியத்தின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மேக்கியத்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மேக்கியத்தின் 91 அடிகளை கொண்டது. அதில் 16 முதலாம் ராசராசன் காலத்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டது. இப்போ என்ன தச்சரா உட்காந்து பாட்டு எழுதுவார் என்னங்கய்யா? சரி. கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி. மொத்தத்தில் ராஜாவை பற்றி நம்ம கேட்டது எல்லாமே 2ஆம் ராஜராஜ சோழன் தான். ஓகேவா? ஆனால் எப்போயிலேருந்து மெய்கீர்த்தி எழுதுறாங்க? முதலாம் ராஜராஜ சோழன் டைம்லேருந்து எழுதுறாங்க. புலவன் எழுதுறாரு, கல் தச்சர் வந்து கல்லில் செத்துக்கிறாங்க. இப்போ வந்திருக்கு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ரொம்ப புகழ்ந்து ஒரு சிலம்பின் ஏதோ அப்படின்னு ஒருத்தர் பேர் இருந்துச்சு. அவர் யார்? அந்த ஞானம், எந்த ஞானம்? சிவஞானம். மாப்போசி. ரைட். ஏதோ படத்தில் ஒரு பேர்.